நிழலின் அருமை. ஒரு கோடைக்கால மதிய வேளை. சூரியன் தனது தகிக்கும் கதிர்களால் பூமியை சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. அந்த சாலையில் 2 நண்பர்கள் களைப்புடன் நடந்து சென்று கொண்டிருந்தனர். வெப்பம் தாங்க முடியாமல், அப்பாடா, எங்காவது கொஞ்சம் நிழல் கிடைக்காதா என்று ஏங்கினான் ஒருவன். அப்போது தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் தெரிந்தது. ஓடிச் சென்று அதன் அடர்ந்த நிழலில் அமர்ந்தார்கள். சற்று நேரத்தில் உடல் குளிர்ந்ததும் ஒரு நண்பன் மரத்தை பார்த்து நக்கலாகச் சொன்னான். இந்த மரம் பார்க்கத்தான் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆனால் இதில் உண்ணுவதற்கு ஒரு பழம் கூட இல்லையே. நிழலைத் தவிர இதனால் என்ன பயன்? அதை கேட்ட அந்த மரம் மெல்ல சிரித்துவிட்டு பேசியது. நண்பனே, இப்போது நீயும் உன் நண்பனும் தாகத்தாலும் வெப்பத்தாலும் மயங்கி விழும் நிலையில் இருந்தீர்கள். அப்போது உங்களுக்கு உயிரைக் கொடுத்ததே எனது நிழல்தான். அந்த உதவியை மறந்துவிட்டு என்னிடம் கனியில்லை என்று குறை சொல்கிறாயே? அவன் தனது தவறை உணர்ந்து தலைகுனிந்தான். நீதி. எந்தவொரு பொருளையும் அல்லது நபரையும் நமக்கு தேவைப்படும்போது மட்டும் உயர்த்தி பேசிவிட்டு தேவை முடிந்ததும் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு.